பெண்கள் சைக்காலஜிக்கல் அபியூஸ் எனப்படுகின்ற அபியூஸினால் பாதிக்கப்படுகிறார்கள். அதைவிட இந்த பெண்களுடைய அபியூஸ் எனப்படுவது வடக்கு கிழக்கிலும் அதே நேரம் மலையகத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய அமைச்சர் ஒரு தடவை சொல்லியிருந்தார், வளமையாக எங்களுடைய மலையகம், அவர் மலையகத்தை சார்ந்தவர், எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகர், மலையகம் தான் இதுவரைக்கும் போதைக்கு அடிமையான நாடாக இருந்தது, ஆனால் இப்போது யாழ்ப்பாணம் மாறி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதைவிட அவர் சொன்ன விடயம் எனக்கு மிகவும் கவலையானது. நீர் உம்முடைய விளையாட்டுகளை கொண்டே யாழ்ப்பாணத்தில் வைத்துக் கொள்ளும் என்று. இந்த கரடி என்னுடைய யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர தகுதி இல்லாத ஒரு விலங்கு. ஏனென்றால் இவர் எங்களுடைய யாழ்ப்பாண மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர், இவர் தேசிய பட்டியலிலே வந்தவர். இந்த வகையான விலங்குகள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் மரபையும் கலாச்சாரையும் கொச்சைப்படுத்துகின்றன. ஒரு தமிழை கூட ஒழுங்காக கதைக்க தெரியாத ஒருவரைக்கு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு அமைச்சராக டிசிசி மீட்டிங் தலைவராக விட்டிருக்கார் என்பதுதான் கேவலம். அது சம்பந்தமாக வேறு விடயங்கள் இருக்கிற சொல்லுகிறேன். அதைவிட உங்களுக்கு தெரியும், பாதிக்கப்பட்ட பெண்களால் இலங்கை சனத்தொகையில் மொத்தம் 4.5% குழந்தைகள் பாடசாலையிலிருந்து நிற்கிறார்கள். ஆகவே நாங்கள் பெண்களுடைய மனநிலைமை மற்றும் அவர்களுடைய டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவார்கள், அது சம்பந்தமாக சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும்.